திரையுலகின் 2 ஜாம்பவான்கள் அப்படின்னா ரஜினி அண்ட் கமலஹாசனை கண்டிப்பா சொல்ல முடியுங்க. இவங்க 2 பேரும் ஆரம்ப கட்டத்துல நிறைய படங்கள்ல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பல வருடங்களுக்கு அப்புறம் எந்த படமே நடிக்கலையே அப்படின்னு இருக்கும்போது அந்த ஏக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதமா இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்க. இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் வந்து இயக்க போறாரு. இந்த படத்துக்கு அனிருத் வந்து இசையமைக்க போறாரு. இந்த படத்தினுடைய போஸ்டர் வெளியாயிருக்கு. அது பயங்கரம் வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு ஆர்வத்தை கிளப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு கையில வந்து தங்க கடிகாரம் கட்டியிருக்கிற மாதிரியும் இன்னொரு கையில மோதிரம் போட்டிருக்கிற மாதிரியுமான ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து மாஸ் பண்ண போறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம பார்க்க போறோங்கிற ஆர்வத்துல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நாளைக்கு மதியம் 12:07 மணிக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. 12 அப்படிங்கிறது ரஜினி அவருடைய பர்த்டேவும் 7 அப்படிங்கிறது கமல்ஹாசன் அவருடைய பர்த்டே. ஸோ அந்த டைமிங்ல தான் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது இது இன்னும் பெரிய கியூரியாசிட்டியை ஏற்படுத்தி இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா இது ஒரு சூப்பரான படமா அமையும். இந்த படம் வெளியாச்சு அப்படின்னா டெஃபினட்டா எல்லாருக்கும் மிகப்பெரிய திருவிழாவே அமைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டமா இது மாறிடும் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து 80s காலகட்டத்தில் இருந்த மாதிரியான தோற்றத்துல நடிக்க போறதாகவும் அதுக்காக ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு திரைப்பட வட்டாரத்திலிருந்து செய்திகள்லாம் வெளியாகி இருக்கு. இவங்க 2 பேருமே ஆரம்ப கட்டத்தில இருந்தே நல்ல ஒரு நட்போடு இருக்கக்கூடியவங்க. நிறைய மேடைகள்ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல கமல்ஹாசன் ரஜினி என்னுடைய அண்ணன் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இவங்க 2 பேருடைய பாண்டிங் வந்து இப்போ ஒரு படத்துல கண்டிப்பா வெளியில நம்ம எல்லாரும் பார்க்குற வகையில இருக்கும். அண்ட் இந்த படம் ரொம்ப சிறப்பான ஒரு படமா அமையும்.